பிக் மை ஸ்டாக்ஸ் இன் தினசரி சந்தை ரிப்போர்ட்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்தது, ஏன் இந்த திடீர் சரிவு, அடுத்து என்ன செய்யலாம், வாங்க வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருந்துச்சு. ஆனா இவ்ளோ பெரிய சரிவுக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம சந்தையோட பயணத்தை ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். இது உண்மையிலேயே ஒரு கிளாசிக் 2 ஹாஃப் ஸ்டோரி மாதிரி தான். காலையில மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. முந்தின நாள் இருந்த அதே உத்வேகத்தோட குறியீடுகள் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துச்சு. ஆனா அந்த வேகம் நீடிக்கல. ட்ரேடிங் முடியிற கடைசி சில மணி நேரத்துல நிலமா அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எல்லாரும் லாபத்தை புக் பண்ண ஆரம்பிச்சதால ஒரு பெரிய விற்பனை அழுத்தத்தை சந்தை சந்திச்சது. சரி, இவ்ளோ ஏற்ற இறக்கத்துக்கு அப்புறம் கடைசியா மார்க்கெட் எங்க வந்து நின்னுச்சுன்னு பார்க்கலாமா? நீங்களே பார்க்கலாம், நாள் முடியும் போது சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே மைனஸ்ல தான் முடிஞ்சுது. காலையில கிடைச்ச எல்லா லாபமும் கடைசி நேர விற்பனையால போயிருச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்செக்ஸ் அதோட உச்சகட்ட நிலையிலிருந்து 1000 பாயிண்ட்டுக்கும் மேல சரிஞ்சிருக்கு. இதுவே மார்க்கெட் எவ்வளவு நிலையற்றதா இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம். இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. மார்க்கெட் பொதுவா செறிஞ்சாலும் செறிஞ்ச பங்குகளை விட உயர்ந்த பங்குகளோட எண்ணிக்கை தான் அதிகம். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த செறிவு குறிப்பிட்ட சில பெரிய பங்குகள்ல மட்டும்தான் நடந்திருக்குன்னு தெரியுது. சரி, இப்போ செக்டார் வாரியா பார்க்கலாம். இந்த ஏற்ற இறக்கம் ஒவ்வொரு துறையிலும் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். பாத்தீங்கன்னா ஒரு சில செக்டார்ஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஐடி, மெட்டல், கேபிட்டல் கூட்ஸ்லாம் 1% வரைக்கும் ஏறியிருக்கு. ஆனா பேங்கிங், ஆட்டோ, ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ் தான் மார்க்கெட்டை கீழே இழுத்திருக்கு. லாபம் பார்த்த பங்குகள்ல மெட்டல் துறையிலிருந்தும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பங்குகள்ல இருந்தும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சது. அதே சமயம் நஷ்டமடைஞ்ச பங்குகளை பார்த்தா HDFC பேங்க் மாதிரி பெரிய பேங்கிங் பங்குகளும் OMGC மாதிரி எனர்ஜி பங்குகளும் தான் அதிகமா இருந்துச்சு. இதுங்க தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு போனதுல முக்கிய பங்கு வகிச்சுது. சரி, இந்த திடீர் சரிவுக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முதல் காரணம் டெக்னிக்கல் ரீசன். நிஃப்டி 24,400 லெவல்ல ஒரு பெரிய தடைய சந்திச்சிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்ட முடியாததால தான் இந்த சரிவு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு அனலிஸ்டும் இதே விஷயத்தை தான் சொல்றாரு. 24,300 லெவலுக்கு மேல மார்க்கெட்டால நிக்க முடியல. அதுதான் இந்த சரிவுக்கு முக்கிய காரணம்னு அவரும் உறுதிப்படுத்துறாரு. சரி, இன்னைக்கு நடந்ததை வச்சு இனி வரப்போற நாட்கள்ல நாம எந்த லெவல்ஸ கவனிக்கணும் வாங்க பார்க்கலாம். நாம கவனிக்க வேண்டியது இதுதான். மேல பார்த்தா 24,300ல இருந்து 24,400 வரைக்கும் ஒரு பெரிய தடை இருக்கு. இத நிஃப்டி தாண்டினா தான் ஒரு நல்ல ஏற்றம் வரும். கீழே பார்த்தா 24,000 ஒரு சப்போர்ட் லெவல். இத உடைச்சா இன்னும் சரிவா வரலாம். ரொம்ப முக்கியமான சப்போர்ட் 23,800ல இருக்கு. இந்த நிலைகளை நாம கவனமா பார்க்கணும். இறுதியா ஒரு முக்கியமான விஷயம், பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சுக்கோங்க. இந்த பகுப்பாய்வு உங்க தகவல் நோக்கத்துக்காக மட்டும்தான், முதலீட்டு ஆலோசனை கிடையாது.